ஸ்டாக்ஸ். ஸோ பென்னி ஸ்டாக்ஸ்னால் என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ பென்னி ஸ்டாக்ஸ் இஸ் நத்திங் பட் சீப் வேல்யூ ஸ்டாக்ஸ். ஸோ ₹2 ₹1 ₹3 ₹4 ₹5 ₹20 ₹50 ₹100 இது மாதிரி ரொம்ப சீப்பான ப்ரைஸில் லிஸ்டிங் ஆகிட்டு இருக்கலாம், அந்த பென்னி ஸ்டாக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் வந்து மார்க்கெட் வந்து புதுசில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ கம்மியாக இருக்கே இது வாங்கி நிறையா லாபம் பண்ணலாம்னு வைப்பாங்க. ஸோ எந்த பென்னி ஸ்டாக்குமே உங்களுக்கு பார்த்தோன்னா டக்குன்னு ஏறிடும்னு சொல்ல முடியாது. ஸோ அதுக்கான அனலைஸ் நீங்கள் பண்ணியிருக்கணும், அதுக்கான பி ரேஷியோ பார்த்துக்கணும், அதுக்கான ஃபண்டமெண்டல்ஸ் செக் பண்ணியிருக்கணும், அதை எவ்வளோ ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஹோல்ட் பண்ணுறாங்கன்னு எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணியிருக்கணும். ஸோ அதே சமயம் பென்னி ஸ்டாக்ஸ் ஏறாதுன்னு நான் சொல்ல வரல. குறிப்பிட்ட பென்னி ஸ்டாக்ஸ் லைக் ஐஆர்எஃப்சி, சுஸ்லோன் எனர்ஜி, லைக் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சவுத் இந்தியன் பேங்க், இது மாதிரி குறிப்பிட்ட பென்னி ஸ்டாக்ஸும் நல்லா வேல்யூ போகும். ஸோ பென்னி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கம்மியான ரேட்டில் ப்ரைஸாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அதோட வேல்யூஸ் எப்படி போகும், எப்படி லிஸ்ட் ஆகிட்டு இருக்கு, அதெல்லாம் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பென்னி ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பட் பென்னி ஸ்டாக் இஸ் அ குட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ் வெல், பட் செக் பிஃபோர் இன்வெஸ்டிங். தேங்க்யூ.